அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷபானா சயீத் vlog. நான் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் கவுண்டர் டாப் மேக்கோவர். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கவுண்டர் டாப் மேக்கோவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ எதுக்கு நான் வால்பேப்பர் ஒட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான சில கரைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் போக மாட்டேங்குது. நானும் எவ்வளோ வாட்டி தேய்ச்சி பார்த்துட்டேன், அதெல்லாம் போகவே இல்லை. சரி சொல்லிட்டு தான் இந்த வால்பேப்பர் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாகவே இருந்துச்சு. கவுண்டர் டாப்பில் ஒட்டும் போது ரொம்ப பளிச்சுன்னும் இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு ஒட்டி பார்க்குறதுக்கு. இது வந்து நான் மீஷோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன். அரவுண்ட் 150 என்னமோ தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதோட ப்ரைஸு. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல் டைல்ஸ் அண்ட் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வால்பேப்பர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது ஒட்டுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 பேர் இருந்தால் தாராளமாக ஒட்டியிருக்கலாம். ஸோ நானே ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்டிக்கர் வந்து பின்னாடி சைடு ஒட்டிக்கிட்டு நம்ம அதை பிச்சுக்கிட்டு உட்கார வேலையாக இருந்துச்சு. ஒரு 2 பேர் இருந்திங்கன்னா அழகாக ஒருத்தர் ஒட்டவும், ஒருத்தர் வந்து பின்னாடியில் இருந்து அந்த பேப்பர் இழுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்மளுக்கு பொறுமையும் இல்லை. சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பாதியாக கட் பண்ணி ஒட்ட ஆரம்பித்தேன். ஸோ இந்த பக்கம் பாதி கட் பண்ணி ஒட்டிட்டு அந்த சைடும் கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டி இப்படி தான் ஒட்டி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணேன். ஆனால் ஃபைனல் லுக் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப கட் பண்ணி ஒட்டினது மாதிரி அவ்வளோவா தெரியலை. ஸோ நல்லாவே தான் இருந்துச்சு. ஒட்டி முடிக்கவே 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாதி கட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பாதி கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி அந்த பக்கம் பாதி கட் பண்ணி ஒட்டணும். கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது தான், அதனால் ஒட்டுறதுக்கு ஒரு 2 வாட்டி கட் பண்ணி ஒட்டினா போதும் தான் இருந்துச்சு. ஸோ இடையில இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல துணியை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம துடைக்கும் போது அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போயிடுது. இல்லை தான் அங்கங்கே இந்த மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் போகலை. ஏன்னா அதுக்கு ஸ்டிக்கருக்கு பின்னாடி வந்து கல்லுலாம் இருந்துச்சு அந்த கவுண்டர் டாப்பில் ஒட்டின மாதிரி. ஸோ அதனால் அதெல்லாம் சில தெரிஞ்சிச்சு. மற்றபடி இருந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கும் போது போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஃபுல்லாக ஒட்டினோடனே ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. கவுண்டர் டாப் மேக்கோவருக்குன்னு ரொம்ப பெருசாலாம் எதுவும் வாங்கலை. ஆல்ரெடி இருந்த திங்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஆயிலு, அப்புறம் நைஃப் ஸ்டாண்டு அண்ட் கட்லரி யூனிட்டு, அடுத்து வந்து என்கிட்ட இருந்த செராமிக் ஜாரில் வந்து ஒன்றில் உப்பு அண்ட் புளியும் போட்டு வச்சுக்கிட்டேன். கிடைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப தேவைப்படுற திங்ஸ்லாம் பக்கத்துலேயே கேஸ் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம டக்குன்னு எடுக்கும் போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால் அங்கே வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து நான் மேக் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து அங்கே வச்சுருந்தேன். ஸோ இந்த இடம் பார்க்க கொஞ்சம் ஆர்கனைஸாக ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருந்துச்சு, அதில் வந்து சுகர் அண்ட் டீ பவுடர் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படும்ல, அதனால அது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் மாற்றவே முடியாதுன்னு இருக்கோம்ல, அதில் வந்து இந்த ஏசி டியூப் ஒன்று. ஸோ அது கரெக்டாக கிச்சனில் வந்து தான் முடியணும்னு இருக்குது. ஸோ நானும் வேறு எந்த இடத்துலலாம் வைக்கலான்னு பார்த்துட்டேன், ஆனால் அங்கே டியூப் எதுவுமே செட் ஆகலை. ஸோ இங்கே மாட்டினா தான் கிச்சன் சிங்கில் வந்து நம்மளுக்கு தண்ணி போகிற மாதிரி கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை ஹைட் பண்ணுறதுக்கு எதுனாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இந்த மீஷோவில் வாங்கின ஒரு ஹேங்கர் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து நம்ம சுகரும் டீ பவுடரும் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ மேலே வந்து கப்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கப்ஸும் ஒரு லைவ் பிளான்ட்டை வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஹைட் பண்ண முடியலனாலும் கொஞ்சோண்டு ஹைட் பண்ணியிருக்கேன். இந்த டீப் வந்து கொஞ்சம் மறைஞ்ச மாதிரியும் கொஞ்சம் வந்து அந்த இடம் வந்து அழகாக ஆன மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஜன்னலில் வந்து ஒரு ஊக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். உள்ளே வந்து தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் அந்த பாட்டில் உள்ளே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் ஹேங்கிங் பேஸ்கெட் வந்து ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஜன்னலில் மேலே வந்து ஹேங் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுக்கிட்டேன். மணி பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகி கீழே வரைக்கும் அந்த லீவ்ஸ் வந்திருக்கும், அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜன்னல். ஸோ பக்கத்துலேயே ஒரு 2 ஊக்கு இருந்துச்சு. அதில் வந்து ஒன்றில் வந்து மெஷர்மெண்ட் கப்ஸும் இன்னொன்றில் வந்து க்ளவுஸஸும் மாட்டி வச்சுட்டேன். பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாட்டியிருக்கேன். ஸோ அதில் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் எல்லாமே அதிலே வந்து அடிக்கிற மாதிரியான இருக்கும்.
கிச்சனில் ஷெல்ஃப் இல்லாதவங்க அந்த ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா போதும், எல்லாத்தையுமே நம்ம அதிலே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது இங்கே வந்து நம்மளோட கேஸ் ஸ்டவ், வந்து 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். ஸோ இங்கே வந்து வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து பாத்திரம்லாம் கழுவி போடுற ஒரு கூடை வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அது பக்கத்தில் நம்மளுக்கு சிங்க்கு. ஸோ இவ்வளோ தான் கவுண்டர் டாப்புன்றனால நம்ம இவ்வளோ திங்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும், ரொம்ப திங்ஸ்லாம் வந்து வைக்க முடியாது. இந்த ஸ்டாண்டு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதான் வந்து ஃபைனல் லுக். இது வந்து கிச்சன் மேக் ஓவர்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச முடியல நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ மேக் ஓவர்னால் கிச்சனே உல்ட்டா பண்ணிடுவாங்க, நம்ம உல்ட்டாலாம் பண்ணலை, இருக்கிற கிச்சனே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.